ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் நெடுநேரமாய் தேவ சமூகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். சாயங்காலமாகிவிட்டது. இருள் சமீபிக்க தொடங்கிவிட்டது. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது, போஜனம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது, ஆண்டவரே இவர்கள் புசிப்பதற்கு ஒன்றுமில்லை, சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு அவர்கள் கடந்து போக வேண்டுமே, இப்போது போய் அப்பத்தை வாங்கி கொள்ள போக வேண்டுமானாலும் நமக்கு சமயமில்லை என்று சொன்னபோது ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் போய் பார்த்து வந்து திரும்பி சொன்னார்கள், 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு என்று சொன்னார்கள். எல்லாரையும் பசுப்புல்லின் மேல் பந்தி இருக்க உட்கார வைக்கும்படி கட்டளை கொடுத்தார். எல்லாரும் வரிசையாக உட்கார்ந்தார்கள். இப்போ நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு, பிரைஸ் தி லார்ட், எத்தனை அப்பத்தை பிட்டாரு? 5 அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்துடைய தலைப்பு பிக்கப்பட வேண்டிய 5 அப்பங்கள் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். பிக்கப்பட வேண்டிய 5 அப்பங்கள். வேதத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் இந்த வேத வசனத்தை எடுத்துக்கொண்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை ஆண்டவர் பிட்டார், ஜனங்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியானதையும் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருப்தி அடைவதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே மேலான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நமக்காய் வேதாகமத்திலே பிற்கப்படும்படி கர்த்தர் 5 அப்பங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த 5 அப்பங்களை பிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சொந்தமாக்கி கொள்ளும் போது நாம் திருப்தி அடைவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த 5 அப்பங்களை யாராகிலும் நீங்கள் பிட்டு அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளாமல் இருப்பீர்களே ஆனால், இந்த ஆராதனை வேளையிலே அந்த அப்பங்களை பிட்டு ஆண்டவரே அதற்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இருக்கீங்களா? அப்படி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காய் பிக்கப்பட்ட முதலாவது அப்பம் என்ன? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்களே. இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவரே தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தையை தான் இங்கே நான் வாசிக்க கேட்டோம். இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். இயேசு என்ன அப்பமா இருக்கிறார்?
ஜீவ அப்பமாய் இருக்கிறார். ஜீவ அப்பம் நானே அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தை அவர் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கும் போதே, மரணத்தை தழுவுவதற்கு முன்பதாகவே, மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொன்னார். ஜீவ அப்பம் நானே, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே, வானத்திலிருந்து இறங்கின அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இதைத்தான் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் போது இப்படி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:16. எனக்கு பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இங்க சொல்றாரு, நம்ம பிக்கிறோமே, நம்ம பிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியமா இருக்கிறது என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில நமக்காய் பிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்த அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்பம். மாதம் ஒரு முறை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்கிறோம். ஸ்தோத்திரம். நமக்காக அப்பங்கள் கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பங்களை பிட்டு கொடுத்தது போல அவருடைய அப்பங்கள் நமக்காய் பிட்டு கொடுக்கப்படுகிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நாம் வாழ்க்கையிலே திருப்தி அடைவதற்கு நமக்காய் இயேசு என்கிற அப்பம் பிக்கப்படுகிறது. இது ஒரு சத்திய உபதேசம். இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே அப்படின்னா இந்த அப்பத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. கவனிங்க. ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்ன சத்தியத்தை விளங்கிக் கொள்ளும்படி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியிலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தில் நிறைய கனி விருட்சங்களையும் கர்த்தர் வைத்திருந்தார். நிறைய கனி விருட்சங்களை வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். ஒரு ஜீவனை, ஒரு அழியாத ஜீவனை, ஒரு நித்திய ஜீவனை ஒரு விருட்சத்திலே கர்த்தர் வைத்திருந்தார். இப்ப ஆதாமை பார்த்து சொன்னார், எல்லா மரத்தின் கனியையும் நீங்கள் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். எல்லா மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ என்ன செய்யாத? புசிக்காத. நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் என்று சொன்னார். நீ புசிக்கிற நாளில் சாவாய் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியையும் கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவ விருட்சத்தின் கனியும் அந்த தோட்டத்தில் இருந்தது. அப்ப பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே சாவும் இருந்தது, ஜீவனும் இருந்தது. இப்ப மனிதனுடைய கரத்திலே கொடுக்கிறார். மனுஷா, ஆதாமே, எல்லா கனியும் நீ புசிக்கலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்காத. ஸ்தோத்திரம். புசிக்க வேண்டிய கனியை அவர்கள் புசியாமல், புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தபடியினாலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். தோட்டத்தில் ஆண்டவர் வரும்போது விருட்சங்களுக்கு பின்னாலே அவர்கள் ஒளித்துக் கொண்டார்கள். இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, மனுஷன் நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்க ஒருவனை போல் ஆகிவிட்டான். இனிமேல் அவன் தன் கையை நீட்டி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவனை தோட்டத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தை விட்டு விரட்டினார். ஸ்தோத்திரம். அப்போ தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த கனிய ஆதாமும் ஏவாளும் புசிக்கல? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கல. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனுஷன் நித்தியமாய், ஆண்டவர் மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வாக்கு பண்ணி அவன் சாகவே கூடாது இருக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு.
பரிசுத்தமான சந்ததிகள் பெற வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் அந்த விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டான். ஆண்டவர் பார்க்கிறாரு, முதல்ல ஒரு ஜீவனை ஒரு விருட்சத்தில் வைத்திருந்தேன், ஆதாம் தவற விட்டு விட்டான். ஆனபடினாலே புதிய ஏற்பாட்டிலே அந்த ஜீவனை என்றென்றைக்கும் பிழைக்கிற ஜீவனை கிறிஸ்துவுக்குள் வைத்து பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இப்ப பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. என்ன ஜீவன் இருக்கிறது அப்படின்னா, அழியாத ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஆனபடினாலே ஆதி மனிதன் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை, ஆதி மனிதன் இழந்து போன அந்த நன்மையை புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அழியாத ஜீவனை குமாரனுக்குள் வைத்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லிக் கொடுத்தார். ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒருவேளை அவனுக்கு மரணம் வந்தால் அது ஒரு நித்திரையாகத்தான் இருக்குமே தவிர என்றென்றைக்கும் பிழைக்க பண்ணுகிற மெய்யான வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமாய் இருக்கிற இயேசுவை பிரியமானவர்களே பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த போது அநேகர் சொன்னார்கள், இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்ற கூடும் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள். இன்றைக்கும் திருச்சபைகளிலே கர்த்தருடைய பந்தி நடக்கிற சமயத்துல எத்தனை பேர் பந்தி எடுக்காம போறாங்க? பரிதாபம். நீ பழைய ஏற்பாட்டு கால ஆதாம் ஏவாளை போல இராதே. கிருபையாய் அழியாத ஒரு நித்திய ஜீவனை குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்து அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்துக்கு தந்து, அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது. அந்த மாம்சத்தை நமக்காக இயேசு கொடுக்கிறார். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. அதனால முதல் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, ஆண்டவருடைய பந்தியிலே பங்கெடுக்க வரும்போது ஆவலோடு தாகத்தோடு என்னென்றைக்கும் என்னை பிழைக்க பண்ணுகிற, என்னென்றைக்கு என்னை உயிரோடு இருக்க பண்ணுகிற கர்த்தருடைய சரீரத்தை நான் புசிக்க போகிறேன் என்கிற ஆவலோடு தாகத்தோடு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வந்து இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்ப முதலாக நமக்காக பிக்கப்படுகிற அப்பம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். நாம் பிற்கிற சரீரம் அவருடைய சரீரத்தின் ஐக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்ப கர்த்தருடைய பந்தியை ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய பந்தியை ஒரு நாள் நம்ம தவறவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த அப்பம் பிக்குதல் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 12 மாதமும் கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், உயிரோடு இருந்தால், சபை இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த சத்திய உபதேச சபையில இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபை இந்த பூலோகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளுகிற படுகிற வரைக்கும் கர்த்தர் அவருடைய சபைக்காய் வைத்திருக்கிற அப்பங்கள் பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 5 அப்பங்கள் அவர் பிட்டாரே, அதுல முதல் அப்பம் அவருடைய சரீரத்தை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை. இதுவரைக்கும் அவருடைய சரீரத்தோடு ஐக்கியமா இராத யாராக இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி, இந்த அழியாத ஜீவன் கிறிஸ்துக்குள் இருக்கிறது, அந்த கிறிஸ்துவாகிய அந்த அப்பத்தை நான் புசித்து நான் என்றென்றைக்கும் பிழைக்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு அந்த அழியாத நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு இன்றைக்கே உங்கள் அர்ப்பணம் பண்ணுங்கள். தீர்மானம் எடுங்கள். இனி ஒருபோது கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது நமக்காய் பிக்கப்படுகிற அப்பம் என்ன? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து
ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு அப்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன அப்பமா? தேவ சமூகத்து அப்பம். சொல்லுங்க, என்ன அப்பம்? தேவ சமூகத்து அப்பம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டு ஒரு சம்பவத்தை இயேசு இங்கே மேற்கோள் காட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் அப்படியே நடந்து போறாங்க. பயிர் வழியே நடந்து போனார்கள். சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கதிர்களை கொய்து கைகளினால் அதை நிமிட்டி என்ன செய்தார்கள்? தின்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சீசர்கள் போகும்போது கூட ஒரு கூட்டம் போகும். என்ன கூட்டம்? குறை சொல்ற கூட்டம், குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் பின்னாடியே வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதுல குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் பின்னாலேயே போச்சு. இப்போ சீசர்கள் அந்த கதிர்களை எடுத்து அவர்கள் நிமிட்டி தின்று கொண்டிருக்கும் போது அந்த கூட்டம் குறை சொல்லுகிறது. அந்த பரிசேயர்கள் சிலர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? அவர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். யாரை பார்த்து கேட்டார்கள்? யாரை பார்த்து கேட்டார்கள்? சீசரை பார்த்து கேட்டார்கள். சீசர்களை பார்த்து பரிசேயர் கேட்டபோது இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, குறை சொல்லுகிற கூட்டத்திற்கு இயேசு பதில் கொடுக்கிறார். சீசர்கள் அமைதியாக இருந்தார்கள். குறை சொல்லுகிற கூட்டம் எத்தனை கூட்டம் இருந்தாலும் நம்ம அமைதியா இருப்போம். கர்த்தர் பதில் சொல்லட்டும். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சீசர்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சீசர்கள் அமைதியாக இருந்தார்கள். இயேசு பேசினார். இயேசு பேசினார். இயேசு பேச இடம் கொடுப்போம். கர்த்தர் பேச இடம் கொடுப்போம். கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுப்போம். கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுப்போம். சபைக்கு கர்த்தர் கிரியை செய்யட்டும். குடும்பத்துல கர்த்தர் கிரியை செய்யட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யட்டும். இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை குறித்து நீ தீர்ப்பு சொல்லாத. கர்த்தரே தீர்ப்பு சொல்வார். கர்த்தரே பதில் செய்வார். அவர் சொன்னது சொன்னதுதான். அல்லேலூயா. அவர் பதில் சொல்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி பதில் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு சம்பவத்தை சுட்டி காண்பித்து இயேசு பதில் சொன்னார். அவர்கள் அப்புறம் பேசவே முடியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னத்தை அப்படி சுட்டி காண்பித்தார் என்று சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை, 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். முதலிருந்து வாசிக்கலாம். போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடு கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியன் ஆகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டது இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடு சொன்னார். இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாயிலும் என்னவாயிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆசாரிய பரிசுத்த அப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. பரிசுத்த அப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப 21:6 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேற அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த அப்பம் இருக்கிறது. பரிசுத்த அப்பம் இருக்கிறது. கவனிங்க அருமையான தேவ பிள்ளையே, சவுலுக்கு பயந்து காடுகளிலே குகைகளிலே ஒளித்துக் கொண்டிருந்த அந்த தாவீது, ஸ்தோத்திரம், சவுலுக்கு பயந்து ஆங்காங்கே போய் தன் ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்கே ஒளித்துக் கொண்டிருந்த தாவீது, பசி எடுத்த போது, தாகம் எடுத்த போது, பசி எடுத்த போது நேர யாரை தேடி வருகிறான் பாருங்க? ஆசாரியனை தேடி வருகிறான். ஸ்தோத்திரம்.
பரிசுத்த அப்பத்தை தேடி வருகிறான். பரிசுத்த அப்பம் எனக்கு தேவை, ஆசாரியனுடைய அப்பம் எனக்கு தேவை என்று சொல்லி தேவ சமூகத்தை தேடி வந்தபோது அந்த பரிசுத்த அப்பந்தாப்பா இருக்கு, வேற ஒண்ணு இல்லைன்னு சொன்னபோது அந்த அப்பத்தை தாவீதும் புசித்தான், அவனோடு கூட இருந்தவர்களும் புசித்தார்கள். இதை புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், கேட்டு வாங்கி புசித்தானாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கேட்டு வாங்கி புசித்தார். தேவ சமூகத்து அப்பம் என்று சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி இருக்கிறதே, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற தூது இருக்கிறதே, இதுதான் தேவ சமூகத்து அப்பம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அப்பம் நமக்காக பிற்கப்படுகிறது, இந்த அப்பம் நமக்காக பகிர்ந்தளிக்கப்படுகிறது, இந்த அப்பம் நமக்காக பிற்கப்படுகிறது. இந்த அப்பம் நமக்காய் பிற்கப்படும் போது இந்த தேவ சமூகத்து அப்பத்தை நீ கேட்டு வாங்கி, நீ உள் வாங்கி சந்தோஷமாய் நீ ஏற்றுக்கொண்டாய், ஆனால் நீ 100 மடங்கு கர்த்தருக்காய் பலன் கொடுப்பாய், 30 60 100 பலன் கொடுப்பாய். சொல்லப்பட்ட வசனமாகிய விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 100 மடங்கு பலன் கொடுக்க தக்கதாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒவ்வொரு நேர சபை கூடும் போது தேவ பிள்ளையே, சமூகத்து அப்பம் உனக்காய் பிற்கப்படுகிறது, உங்களுக்காய் பிற்கப்படுகிறது. இது உங்கள் இருதயத்தை திடப்படுத்தும் அப்பம், இது உங்கள் கண்களை திறக்கும் அப்பம், இது உங்கள் மனதை திறக்கும் அப்பம். இந்த அப்பம் உங்கள் இருதயங்களை கொளிந்து விட்டு எரிய பண்ணுகிற அப்பம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்து அப்பம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ வாழ்க்கையில என்னதான் கஷ்டத்தை சந்தித்தாலும், என்னதான் நெருக்கத்தை சந்தித்தாலும், என்னதான் போராட்டத்தை சந்தித்தாலும், நீ தேவ சமூகத்துக்கு ஆசாரியனே தேடி வருவாயானால் உனக்காய் தேவ சமூகத்தில் பரிசுத்த அப்பங்கள் காத்திருக்கிறதே. தோத்திர வேற இடத்துக்கு போனா நிறைய அப்பம் இருக்கு, கண்ணீரின் அப்பம் இருக்கு, இடுக்கத்தின் அப்பம் இருக்கிறது, அநேக அப்பங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ கஷ்டத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் நீ தேவ சமூகத்தை விரும்பி தாவீதை போல நீ ஓடி வருவாயானால் தேவ சமூகத்து அப்பங்களால் நீ திருப்தி அடைந்து கர்த்தருக்காய் பலன் கொடுக்கிற பரிசுத்தவானாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. Oh, thank you Lord Jesus. அருமையான தேவ பிள்ளையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். அநேக நேரம் உனக்கு வந்த இடுக்கங்களிலே, உனக்கு வந்த நெருக்கங்களிலே, உனக்கு வந்த பலவிதமான கஷ்டத்துல, உனக்கு வந்த பயங்கரமான போராட்டத்துல நீ மனுஷனை தேடி போகாம, நீ உலகத்தை தேடி போகாம, நீ சில உறவுகளை தேடி போகாம, நீ தேவ சமூகத்தை தேடி வந்தபடினால் உனக்காய் பரிசுத்த அப்பம் ஆயத்தமாய் இருக்கிறது, உனக்காய் சமூகத்து அப்பம் ஆயத்தமாய் இருக்கிறது. இந்த அப்பத்தினால் நீ திருப்தி அடைவாய், நீ திருப்தி அடைவாய், நீ திருப்தி அடைவாய், நீ திருப்தி அடைவாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் சொல்லாத, தேவ சபைக்கு போய் என்ன பிரயோஜனம் சொல்லாத. நீ தேவ சமூகத்தில் வந்ததுனால தேவ சமூகத்தில் பிற்கப்படுகிற அப்பங்கள் எத்தனையோ தடவை உன் இருதயத்தை திடப்படுத்தி இருக்கிறது. ஆபிரகாம் சொல்லுகிறான், கொஞ்சம் பொறுத்திருங்கள், அப்பத்தை கொண்டு வருகிறேன், உங்கள் இருதயத்தை திடப்படுத்தும்படி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் இருங்கள் என்று சொன்னானே. உங்கள் இருதயத்தை திடப்படுத்துகிற தேவ சமூகத்து அப்பம் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. உங்கள் கண்களை திறக்கிற அப்பம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி தைரியப்படுத்தி பயத்தை போக்கி கர்த்தருக்காக உங்களை நிற்க வைக்கிற அப்பம் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக பிற்கப்படுகிறது, உங்களுக்காக பிற்கப்படுகிறது. நீ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீ தேவ சமூகத்தை நீ தவற விடுவாயானால் நீ சமூகத்து அப்பங்களை உனக்காய் கர்த்தர் அன்றைக்கு தீர்க்கமாய் பிட்டு அனுப்பின அந்த அப்பத்தினால் நீ திருப்தி அடையாமல் போய் விடுவாய். ஆனபடினாலே சபையை திருப்திப்படுத்தும்படி, சபையை ஆசீர்வதிக்கும்படி, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒவ்வொரு வாரமும் சமூகத்து அப்பங்கள் பிற்கப்படுகிறது. அல்லேலூயா. இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அருமையான தேவ ஜனமே, நமக்காக பிற்கப்பட்ட அப்பம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிட்டு கொடுக்கிறாரு. வெளியில போனீங்கன்னா புளித்த அப்பத்தை புசிச்சிருங்க. ஆசாரியனை தேடி வருவீர்கள் என்று சொன்னால் புளிப்பில்லாத அப்பத்தை புசிப்பீர்கள். நீங்க நிறைய புளிப்புல கிடக்கு. ஸ்தோத்திரம். ஏரோதின் புளித்தமா,
சதுசேயருடைய புளித்தமா, நிறைய புளித்தமா, சீரணம் பண்ணாம ஜீரணிக்க முடியாம நீ நிறைய கிடக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளியில போனா கொமுட்டி காய்களை தான் மடி நிறைய அறுத்துட்டு வருவேன். ஆண்டுடைய சமூகத்துக்கு தேடி வந்தனா பரலோகத்தின் தேவன் உனக்கு பிட்டு கொடுக்கிற பரிசுத்த அப்பத்தை புசித்து நீ திருப்தி அடைவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. முதலாவது நமக்காய் பிக்கப்பட்ட அப்பம் ஜீவ அப்பமாகிய இயேசு. இரண்டாவது சமூகத்து அப்பம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எம்மாவூர் சீசர் சம்பவத்தை வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார் பாருங்கள், அந்த வேத வசனத்தை அவர் நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கிறாரு, வேத வசனத்தை விளக்கி காட்டுறாரு. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வேத வசனத்தை வாசித்து அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது வேறு, சமூகத்து அப்பங்களை புசித்து அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது வேறு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறீங்க, அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு விளங்க பண்றாரு. ஆனால் விளங்க முடியாத கருகலான சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமூகத்திலே வைத்து அதை நமக்கு பிட்டு கொடுக்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அது விளக்கி காட்ட ஒருவர் தேவை, விளக்கி காட்ட ஒருவர் தேவை. நீ மந்திரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ உலகத்துல எந்த அதிகாரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த பணம் படைத்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, ரதத்துல ஏறி வருகிறவனா இருந்தாலும் பரவாயில்லை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை உனக்கு விளக்கி காட்ட ஒரு பிழைப்பு உனக்கு அவசியம். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்த மந்திரி அதை விளக்கி சொல்வதற்கு ஒரு பிழைப்புவை கர்த்தர் அனுப்பினார். ஊழியக்காரனை கர்த்தர் பிழைப்புவை போல வச்சிருக்கிறாரு, ஆசாரியனாய் வைத்திருக்கிறார். விளங்க கூடாததை விளக்கி காட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இரண்டாவது அப்பம் தேவ சமூகத்து அப்பம் நமக்காய் பிக்கப்படுகிறது. சரி, மூன்றாவது வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இங்கே ஒரு அப்பத்தை குறித்து வாசிக்கிறோம். என்ன அப்பம்? பிள்ளைகளின் அப்பம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பிள்ளைகளின் அப்பம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும் போது ஒரு கானானிய ஸ்திரீ ஒருத்தி, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி, என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இயேசுவுக்கு பின்னால போறா. ஒரு கானானிய ஸ்திரீ, கவனிங்க, ஆண்டவரே என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டு சத்தம் போட்டு போறான். ஸ்தோத்திரம். அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. இயேசுநாதர் ஒரு வார்த்தையும் சொல்லல. இயேசுநாதர் பேசாம இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரம் நீங்க கூப்பிடுதலுக்கு பதில் வராம இருக்குன்னு வைங்களேன், ஏதோ தரமா ஒண்ணு செய்ய போறாருன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? தரமா ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. ஸ்தோத்திரம். அவர் பேசாம இருக்கிறாரு. அப்ப சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சீஷர்களுக்கே பொறுக்க முடியல. இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு அவர் என்ன சொன்னார்னா, சீஷர்களை பார்த்து, காணாமல் போன ஆடுகளாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொன்னார். இப்போ மறுபடியும் அவள் வருகிறாள். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவர் என்ன செய்தாள்? பணிந்து கொண்டாள். மறுபடியும் பணிந்து கொண்டாள். தாவீதின் குமாரனே சொன்னா, கூப்பிட்டு பார்த்தா ஆண்டவர் பதில் சொல்லல, விடல. மறுபடியும் பணிந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். இப்ப இயேசு சொல்லுகிறார் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து
நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்னார். நான் வச்சிருக்கிற அப்பம் பிள்ளைகளின் அப்பம், நான் வச்சிருக்கிற அப்பம் பிள்ளைகளின் அப்பம், இதை நாய்க்குட்டிக்கு நான் போட மாட்டேன். அப்ப அவ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. பாருங்க, ஆண்டவருக்கு பொறுக்க முடியல. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன போது அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என்னத்தை விளங்கிக் கொள்ளுகிறோம்? இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிள்ளைகளின் அப்பம் இருக்கிறது. அது யாருக்காக வைத்திருக்கிறார்? இஸ்ரவேலருக்காக வைத்திருக்கிறார். ஆனால் இவள் தொடர்ந்து கூப்பிட்டபடியினாலே, இவள் தொடர்ந்து மன்றாடினபடியினாலே அந்த அப்பத்தை, ஸ்தோத்திரம், அவள் சொல்லுகிறார், மேஜையில் இருந்து கீழே விழுகிற அந்த துணிக்கு ஆகிலும் தாராண்டவரே. ஹலோ அருமையானவர்களே, தெய்வீக சுகம், தெய்வீக விடுதலை, தெய்வீக ஆரோக்கியம் என்கிற பிள்ளைகளின் அப்பத்தை ஆண்டவர் சபையில வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை தம்முடைய ஜனங்களுக்கு பிட்டு கொடுக்கிறார். சுகத்தை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்நேரமே, இயேசு சொன்ன அந்நேரமே பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, ஒருவேளை நீ சரீர பலவீனத்தோடு, நீ சரீரத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு நீ போராடி கொண்டிருப்பாயானால், இந்த ஆராதனை வேளையிலே என் அருள்நாதர் இயேசு பிள்ளைகளின் அப்பத்தை பிட்டு கொடுக்கிற நேரம் இது. தேவ பிள்ளையே, நீ அதை சந்தோஷத்தோடு வாங்கி அந்த அப்பத்தை நீ சாப்பிடுவாயானால், நீ திருப்தி அடைவது மாத்திரமல்ல, உன் சரீரத்தில் ஒரு சர்வாங்க தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Praise the Lord. Hallelujah. 2 நிமிடம் அப்படியே கண்களை மூடி இந்த வசனத்தை விசுவாசித்து, இந்த வசனத்தை விசுவாசித்து, பிள்ளைகளின் அப்பமாகிய அந்த சுகத்தை, அந்த விடுதலையை இன்னைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஆராதனை வேளையில் அந்த அப்பம் பிக்கப்படுகிறது, அந்த அப்பம் பிக்கப்படுகிறது, அந்த அப்பம் பிக்கப்படுகிறது, அந்த அப்பம் பிக்கப்படுகிறது, அந்த அப்பம் பிக்கப்படுகிறது. தேவ பிள்ளை விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீர் கொடுக்கிற அந்த பிள்ளைகளின் அப்பமாகிய அந்த தெய்வீக சுகத்தை நான் இப்போது எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வியாதிகள், பலகீனங்கள், வியாதிகள், பலகீனங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது, மாறுகிறது. அற்புத சுகம், அற்புத விடுதலை. அப்படியே அந்நிய கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே தேவ பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். லார்ட் ஜீசஸ், ஹalleluya. ஆமென், 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 ஆமென். தெய்வீக சுகம், தெய்வீக சுகம், தெய்வீக சுகம், தெய்வீக விடுதலை, தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக விடுதலை, விடுதலை, விடுதலை. சரீரத்தில், ஆவியில, ஆத்துமாவில, குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்வில இயேசுவின் நாமத்தினால அந்த கானானிய ஸ்திரியை போல நீ கதறுவாயானால் உன் பிள்ளை சுகமாகும், உன் பிள்ளை சுகமாகும், உன் பிள்ளை சுகமாகும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. Jesus. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப நமக்காக பிள்ளைகளின் அப்பமாகிய அந்த தெய்வீக ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த அப்பம் நமக்காக பிக்கப்படுகிறது. அந்த அப்பத்தை அவள் பெற்றுக்கொள்வதற்கு அவள் தாவீதின் குமாரனே என்று சொன்னாள், கூப்பிட்டாள், பதில் கிடைக்கிற வரைக்கும் விடல, பின்தொடர்ந்தாள், பணிந்தாள், ஆண்டவரை வணங்கினாள். ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவள் மௌனமா இருக்கல, தொடர்ந்து போராடி தேவன் கிரியை செய்கிற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க விடாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்து சரீரத்திலும், ஆவியிலும், ஆத்துமாவிலும் பெரிய விடுதலையை கொடுத்து ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்த போதுமானவர். அல்லேலூயா.
சரி, நாலாவது அப்பம் என்ன? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்ப ஆண்டவருடைய வசனம் என்பது கர்த்தருடைய ஒரு அப்பத்தை போல் இருக்கிறது. ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். என்னன்னே தெரியல மன்னா. ஆரம்பத்தில் இந்த மன்னாவை பார்த்தவர்கள் கேட்டார்கள், இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதனாலதான் மன்னா அப்படின்னா இது என்னன்னு தான் அர்த்தம். அருமையானவர்களே, மன்னாவை பற்றி தெரியல. மன்னாவை எப்போ பொறுக்கிக் கொள்ள வேண்டுமா? அதிகாலையிலே பொறுக்கிக் கொள்ள வேண்டும். மன்னா அதிகாலமே பெய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ருசியா இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவைக்கு தக்கதாக மன்னாவை சேர்த்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய வசனம் என்பது மன்னாவுக்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பிட்டு இந்த வசனத்தை நம்ம உட்கொள்ளணும். இந்த வசனத்தை பிட்டு நம்ம உட்கொள்ளணும். நான் சொன்னேன், தேவ சமூகத்து அப்பங்கள் ஒன்று உண்டு. அது நமக்காய் பிக்கப்படுகிறது. நமக்கு விளங்காததை விளங்க வைக்கிற தேவ சமூகத்து அப்பம். ஆனா மன்னா என்கிற அந்த அப்பம் இருக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட தேவைக்கு ஸ்தோத்திரம். இந்த மன்னாவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்றென்றைக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற என்ன வார்த்தை? ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்ம இன்னைக்கு பிழைக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய இன்றைக்கு நிலை நிற்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு நம்ம எப்பவுமே இந்த நம்ம இடிக்கப்பட வேண்டிய நபரா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிற்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவனை புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அந்த புத்தி உள்ள மனுஷன் எங்க அஸ்திபாரம் போட்டிருக்கிறா? கண்மலையா இருக்கிற கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டு அந்த வீடு கட்டப்பட்டபடியினால் வெள்ளங்கள் வந்தது, சூறாவளி வந்தது, கடுங்காற்று வந்தது, எத்தனையோ அழிவுகள் வந்தது. ஆனாலும் வீடு இடிஞ்சு போகல, இன்னும் நிலைச்சு நிக்குன்னு சொன்னா இது என் தரம் அல்ல, என் புத்தி அல்ல, என் ஞானம் அல்ல, கர்த்தருடைய வசனத்தின்படியே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வார்த்தையின்படியே. ஸ்தோத்திரம். அப்ப அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் பொறுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளை நாம் பொறுக்கி எடுக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை என்னுடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்காம இருக்காதீங்க. வேதத்தை வாசிக்காம இருக்காதீங்க. சங்கீதம் 19 வாசிக்கிறோம், அது பொன்னிலும் பசுபொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் எப்படிப்பட்டது? மதுரம் உள்ளது. அல்லேலூயா. எத்தனை பேருங்க சொல்ல முடியும் கர்த்தருடைய வார்த்தைக்காய் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? என்னை நம்ப பண்ணி நம்முடைய வசனங்கள், என்னை இதுவரைக்கும் நிற்க வைத்த நம்முடைய வார்த்தைகள், இதுவரைக்கும் ஆறுதல் படுத்தி நம்முடைய வார்த்தைகள், என்றோ மண்ணுக்கு மண்ணாய் போக வேண்டிய என்னை இதுவரைக்கும் நிற்க வைத்து ஜீவனை தந்து உமக்காய் ஓட வைத்த உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அல்லேலூயா. நொறுக்கப்படும் போது என் இருதயத்தை தேற்றுகிற கர்த்தருடைய வார்த்தை, அலசடிப்படுகிற போது எனக்கு அமைதியை தருகிற கர்த்தருடைய வார்த்தை, நெருக்கப்படும் போது காயப்படும் போது என் காயத்தை கட்டுகிற கர்த்தருடைய வார்த்தை, ஆறுதல் தேவை என்று ஏங்கும் போது ஆறுதல் படுத்துகிற வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை நேரம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தி இருக்கிறது. எத்தனை நேரம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்ணீரை துடைத்து இருக்கிறது. எத்தனை நேரம் நம்முடைய சஞ்சலத்தை ஆண்டவருடைய வார்த்தை மாற்றி இருக்கிறது. மீண்டும் ஒரு விசை ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன் என்று எரேமியா சொல்லுகிறான். எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். என்னை நோக்கி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. அவர் சொல்றார் பாருங்க, பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை அவர்களோடு கூட பேசு என்று சொல்லுகிறார். இந்த சுருளை புசிச்சா அதனால குடலை நிரப்புனா. தோத்திரம். அதனால குடல்களை நிரப்பினான். நடந்தது என்ன? தேனை போல வாய்க்கு எப்படி இருந்ததா? தித்திப்பா இருந்துச்சா? கர்த்தருடைய வசனத்துக்கு எத்தனை பேருக்கு அப்படியே ஒரு ஆவல் இருக்குதுங்க ஆண்டவருடைய வசனத்து. அல்லேலூயா. ஒரு சபை வசனத்தினால் கட்டப்பட வேண்டும். ஒரு விசுவாசி வசனத்தினால் கட்டப்பட வேண்டும். அற்புதத்தினால் அல்ல, தீர்க்க தரிசனத்தினால் அல்ல, வசனத்தினால் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அற்புதத்தை நம்பி போனீங்கன்னா அற்புதம் இல்லாத நாள்ல விழுந்து போயிருவீங்க. தீர்க்க தரிசனத்தை நம்பி வாழ்க்கை கட்டிங்கன்னா தீர்க்க தரிசனம் இல்லாமல் போகும்போது வாழ்க்கை இல்லாம போயிடும். வசனத்தை நம்பி வாழ்க்கையை கட்டினீங்கன்னா யாராலும், எந்த அரசாங்கத்தாலும், எந்த ராஜாக்களாலும் கட்ட முடியாத ஒன்று இருக்குமானால் அது கர்த்தருடைய வசனம் மாத்திரமே. பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை யாராலும் கட்ட முடியாது. பவுலை தொழுமரத்திலே கையை கட்டி வைத்தார்கள், காலை கட்டி வைத்தார்கள். அவன் இருதயத்துக்குள்ள இருக்கிற வசனத்தை கட்டல. பாடி துதி செய்ய தொடங்கின போது அற்புதம் நடந்தது. சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது. அருமையானவர்களை, கட்டப்படாத கர்த்தருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு பலன் இருக்கிறது பாருங்க. அதனால இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் இந்த அப்பத்தை பிட்டு நாம் உட்கொள்ளும் போது நமக்கு பலன் வரும், நமக்கு தைரியம் வரும். ஸ்தோத்திரம். கடைசியா ஒன்ன சொல்லி நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, உலக பிரகாரமாய் கர்த்தர் நம்முடைய மாம்சீகமான மனுஷனை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் தருகிறார். அப்படிதான் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 23:25. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். இப்போ நமக்குன்னு ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் நமக்கு ஆசீர்வதித்து புட்டு கொடுக்கணும். இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆகாரம் இருக்கிறது, சாப்பிட முடியல. பணம் இருக்கிறது, சாப்பிட முடியல. ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய அப்பத்தையும் நம்முடைய தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் அந்த காலத்தில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் அடுப்புல அரிசி போடும்போது ஒரு பிடி அரிசியை எடுத்து வைப்பாங்களாம். பிடி அரிசி. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படியெல்லாம் ரொம்ப மங்கி போச்சு. மறுபடியும் அது துளிர் விடட்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அடுப்புல அரிசி போடும்போது ஒரு குத்து அரிசி எடுத்து வச்சு காணிக்கையா தேவன் சமூகத்தில் வைங்க. உங்க அப்பத்தையும் உங்க தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எத்தனையோ கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்கு. இப்ப வெரைட்டிஸான கொரோனா வந்து வரப்போதான். எத்தனையோ பயமுறுத்துதலான செய்தியை நம்ம கேள்விப்படுகிறோம். நம்ம புசிக்கிற ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம குடிக்கிற தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தரணும். அதான் பைபிள் சொல்லுகிறது, புசித்தாலும் குடித்தாலும் என் நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆனால் நல்ல ஜெபத்தோடு நல்ல ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல ஜெபம் பண்ணி தண்ணீர் குடிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருக்கிறது கொஞ்சம் தான், இருக்கிறது கொஞ்சம். 5 அப்பம் தான் இருக்கு, 2 மீன் தான் இருக்கு. புருஷர்கள் 5000 பேர். ஸ்தோத்திரம். கொஞ்சம் தான் இருக்கு, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். என்ன செய்ய போகிறோம்? அவைகளை என்னிடத்துல கொண்டு வா, அவைகளை என்னிடத்துல கொண்டு வா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் வருமானமா கர்த்தரிடத்துல கொண்டு போ, ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போ. உன் பார்வைக்கு அது பத்தாது.
உன் பார்வைக்கு அது காணாது, உன் பார்வைக்கு அதுல மீதி எடுக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய கைக்குள் போகுமானால், ஆண்டவர் இதை ஆசீர்வதிப்பாரானால் 12 கூட நிறைய மீதி எடுக்கலாம். 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பாதி திருப்தி அல்ல, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி 12 கூட நிறைய எடுத்தார்கள். உங்கள் வீடுகளிலே சமைக்கிற அப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து பிட்டு தரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் புசிக்கிற ஆகாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நீங்க குடிக்கிற தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுல வியாதி வரக்கூடாது, அதுல பலகீனம் வரக்கூடாது, அதுல எந்த தாக்குதலும் வரக்கூடாது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும். அவர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், உன் மாபிஷேகர தொட்டி நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உன் களஞ்சியத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சமையல் அறைய கூட கர்த்தர் விட்டு வைக்கல, அங்கேயும் ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. படுக்கை அறையிலும் ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு, சமையல் அறையிலும் ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு, மேல் வீட்டிலும் ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. எல்லா அறைகளுக்குள்ளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனபடினாலே தாவீது சொன்னான், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கணும். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய அப்பத்தை, நம்ம புசிக்கிற ஆகாரத்தை அவர் நமக்கு ஆசீர்வதித்து ஸ்தோத்திரத்தோடு சமையல் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு புசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்த எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்த எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாள் கர்த்தர் நம்மை பட்டினி போடாமல் நம்ம இதுவரைக்கும் நம்மை போஷித்து வந்தாரு. என்னையும் ஒரு பொருட்டென்று எண்ணி, நம்மையும் ஒரு பொருட்டென்று எண்ணி, நம்ம புசிக்கிற ஆகாரத்தையும் அவர் கைகளினால் தொட்டு ஆசீர்வதித்து நமக்கு தந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 7 தரம் விழுந்தாலும் நிமிர்ந்து நிற்கிறோம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. யாரோ சொன்னாங்களா, பாஸ்டருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டுன்னு. ஸ்தோத்திரம். அந்த ஆத்துமாவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிழைத்திருந்து, சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். அல்லேலூயா. என்னை வெகுவாய் தண்டித்து நான் சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. தேவ சித்த நிறைவேறுகிற வரைக்கும் இந்த பூமியை விட்டவர் எடுக்கவே மாட்டார். என்னால் இன்னும் அவருக்கு நான் செய்ய வேண்டிய பணிவிடைகள், வேலைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால விசுவாசிகள் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஊழியர்கள் உங்களுக்காக எப்போதுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, உங்களை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிற சபையிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நல்ல ஒரு கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். 2024ல சபை பரிசுத்தமாக போகிறது. விசுவாசிகள் பரிசுத்தம் அடைய போகிறார்கள். ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. என் ஜனத்தை நான் பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். அவருடைய சபையை ஆண்டவர் சுத்திகரித்து, ஸ்தோத்திரம், நல்ல பிரியமானவர்களே, களத்தை நல்ல சுத்தம் பண்ணி மணியை கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்க்க போறாரு. களம் ஆகிய சபை சுத்திகரிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலைநிற்க மாட்டார்கள். பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலைநிற்க மாட்டார்கள். ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிற விசுவாசிகளை மறுபடியும் பரிசுத்தத்துக்கு உட்படுத்தி சுத்த பொன்னா பசு பொன்னா கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறகுறையான கேஸ் எல்லாம், திருப்பி போடாத அப்பம் எல்லாம் நல்ல அப்பமா மாறப்போகுது. அல்லேலூயா. சில அப்பங்கள் உருண்டு ஓடுகிற அப்பங்களாய் மாறப்போகிறது. உருண்டு ஓடுகிற அப்பம் கண்டிப்பா மீதியானுடைய கூடாரத்தை விழ தள்ளியே தீரும். ஸ்தோத்திரம். சில அப்பங்களை அப்படி இந்த வருஷத்துல கர்த்தர் மாற்ற போகிறார். சில விசுவாசிகளை கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார். எதிரியின் கூடாரங்களை விழத்தள்ளுகிற, உருண்டு ஓடுகிற அந்த கிதியோனின் அப்பத்தை போல் கர்த்தர் சிலரை மாற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அப்பங்களை பிட்டு கொடுக்கிற ஆண்டவர். நமக்காய் 5 அப்பங்கள் பிக்கப்படுகிறது. வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் அப்பம் என்ன? ஜீவ அப்பமாகிய இயேசு. 2வது தேவ சமூகத்து அப்பம். 3வது பிள்ளைகளின் அப்பம். 4வது
கர்த்தருடைய வசனமாகிய அப்பம். ஐந்தாவது, ஆண்டவர் நமக்கு தருகிற அன்றாடம் தருகிற ஆகாரமாகிய அப்பம். பிரைஸ் எல்லாம் இதை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிற அப்பங்கள் பிக்கப்படுகிறது. இது ஏதாகிலும் இந்த ஆசீர்வாதத்தை பெறாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் தார ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை தார ஆண்டவரே. சுகம் இல்லையா? பிள்ளைகளின் அப்பத்தை நீ கேளு, ஆண்டவர் பிட்டு கொடுப்பார். சமூகத்து அப்பங்களை கேளு, கர்த்தர் உனக்கு தருவார். உன் இருதயம் திடப்படும். நீ அலசடி பட மாட்ட, நீ தள்ளாட மாட்ட, நீ தைரியமா இருப்ப. தோத்தரம் ஒவ்வொரு நாளும் வசனத்தை பிட்டு கேளு. அந்த வசனம் உனக்கு தேனா இனிக்கும். அந்த வசனம் உங்க வாழ்க்கையை பிழைப்பூட்டும். பிரைஸ் எல்லாம் இயேசுவாகி அப்ப எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை கொண்டு போகும். அந்த அப்ப சபையில வச்சிருக்கிறாரு. அப்பங்கள் பிக்கப்படுகிறது. அப்படி விசுவாசத்தோடு எல்லாரும் முழங்கால் போடுங்க வாங்கலாம். ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே.